வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பாலிவுட் நடிகை கரிஷ்மா கபூரின் முன்னாள் கணவர் திடீரென மரணம். பிரபலங்கள் இரங்கல். யார் அந்த பிரபல நடிகையுடைய கணவர்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பாலிவுட் நடிகை கரிஷ்மா கபூருடைய முன்னாள் கணவர் சஞ்சய் கபூர் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. அவருக்கு வயது 53. குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து போயிருக்கிறாரு. இவருடைய மறைவுக்கு பலருமே இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. பிரபல இந்திய தொழிலதிபரும் பாலிவுட் நடிகையின் முன்னாள் கணவருமான சஞ்சய் கபூர் இங்கிலாந்தில் 53 வயதில் காலமாகி போயிருக்கிறாரு. விளையாட்டு பிரியரான இவர் போலோ விளையாடி கொண்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்கிறாரு. அவரை அருகிலிருந்த மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவரை அருகிலிருந்த மீட்டு மருத்துவர்கள் அவரை தீவிர சிகிச்சை அளித்த போது சிகிச்சை பலனளிக்காமல் சஞ்சய் உயிரிழந்து போயிருக்கிறாரு. குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த போது தேனீ ஒன்று அவரது வாயில நுழைந்து மாரடைப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தொழிலதிபரான சஞ்சய் பாலிவுட் நடிகை கரிஷ்மா கபூரை மணந்தார். அவருக்கு மகள் சமேரா மற்றும் மகன் கியான் என்ற 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. 2016ஆம் ஆண்டு இவங்க விவாகரத்து பிரிந்து போயிட்டாங்க. சஞ்சய் நடிகை கரிஷ்மா திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு ஆடை வடிவமைப்பாளரான நந்திதா மகாதானியை மணந்தாங்க. அதற்கு பின்பு பிரியா சச்சியை மணந்தாங்க. அவங்க அமெரிக்கா ஹோட்டல் அதிபர் விக்ரமனின் முன்னாள் மனைவியாக அவரது திடீர் மறைவு நண்பர்கள், சக ஊழியர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் பலருமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இவருடைய உடலை கண்டு முன்னாள் மனைவியான கரிஷ்மா கபூர் பார்த்தீங்கன்னா கதறி அழுத வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இவனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையுமே அதிர்ச்சி அடைந்துள்ளது. இந்த மாரடைப்பு என்று சொல்லப்பட்டாலே பிரபலங்கள் முதல் ரசிகர்கள், பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 21 வயது முதல் 45 வயதுக்குள் உட்பவர்கள் மாரடைப்பு காரணமாக இந்த கொரோனா ஆரம்பத்தில் முடிந்ததுலேருந்து இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச வயது உட்பட்டவங்க தான் இறந்து போனது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்திக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாக நிறைய பிரபலங்கள் இறந்துக்கிட்டே போகிறாங்க. இது சமீப காலமாக வெளியாகி நிறைய பேர் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மாரடைப்பு காரணமாக இறந்து போகிறவங்களுக்கு தடுப்பூசியின் காலமாகத்தான் ஒரு அறிக்கை என்று வெளியேற்றிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இப்போ பார்த்தீங்கன்னா இவரும் மாரடைப்பு காரணமாக இறந்து போனது தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.